தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் உருவாகி தமிழக முதல்வர் சிறப்பான திட்டங்களை படிப்படியாக செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் மது ஒழிப்பு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு 717 கடைகள், வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள், பசு நிலையம் இப்படி அருகில் இருக்க கடைகளை அடைத்து வந்தார். ஆனால் மக்கள் பரவாயில்லை, நம்ம முதல்வர் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் அதில் என்ன பாருங்களேன், இப்போ அது அடைச்ச உடனே, அந்த கடை அடைச்ச உடனே அந்த பகுதியில் அங்கே வர்றவங்க குடியை விட்டுட்டாங்களா? விடலை. என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து 4 கிலோமீட்டர்னாலும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, ஒரு வாகனம், ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, உடனே அப்போ அந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கும். இந்த கூட்டங்கள் அங்கே போனோன்னா வரிசையில் போய் நிற்கிறாங்க. இந்த வரிசை நீண்ட வரிசையாகுது. சரி, வரிசையில் நிற்கும்போது என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, ஒரு நபர் 6 பாட்டில் 5 பாட்டில் அப்படி வாங்குறாங்க. இப்படி வாங்கி இப்படி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த பகுதியே என்னதுன்னா, நீண்ட வரிசையில் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட வரிசை கூட அப்படி இருக்காது. ஒரு குடிமகன்கள் அப்படி வரிசையில் நின்று வாங்கி, பொதுமக்களுக்கு இடையூறாக நின்று வாங்கி, அது எங்கே போய் குடிக்கிறாங்க? ரோட்டுகள் நின்று குடிக்கிறாங்க. அப்போ இது இந்த நல்ல திட்டங்களை கூட அவங்க ஏற்றுக்கிற மாட்டுறாங்க. குடிமகன்கள் ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க? நாங்கள் எங்கே கிடைச்சாலும் நாங்கள் எங்கேனாலும் வாங்கி குடிக்கதான் செய்வோம். இங்கே இல்லை, நீங்கள் அடைங்க, வேறு மாவட்டத்தில் இருக்கா, அங்கே கூட போவோம். இதில் ஒருவேளை கேரளாவில் போய் தொகுதிக்கு ஒரு கடை இருந்தால் கூட அங்கேயும் 500 பேர் 1000 பேர் வரிசையில் நின்று வாங்கத்தான் செய்வாங்க. ஏன் இந்த குடிமகன் மன்றங்கள் பண்ணுறாங்க? திறந்த மாட்டாங்க. திறந்த வாய்ப்பே இல்லையா? ஒரு முதல்வர் நம்ம மக்கள் அவ்வளோ ஆசைப்பட்டு இந்த முதல்வரை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த முதல்வர் சொல்கிறத ஏன் அவங்க கேட்க மாட்டுறாங்க? அது என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் குடிக்கக்கூடாது, உங்கள் வீடு நல்லா இருக்கட்டும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும், உங்கள் பெண் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் சொல்லித்தானே அதை செய்கிறாரு. இது ஏன் இந்த குடிமகன்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது? அப்போ என்னதே உங்கள் திருந்துற கடை என்னதே வழி? இப்போ பஸ் ஸ்டாண்டில் கடை அடைச்சாலும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு குடிச்சிடுறீங்க. வழிபாட்டு தலங்களில் பக்கத்தில் அடைச்சாலும் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி விற்கிது, அங்கேருந்து வாங்கிட்டு குடிச்சிட்டு வர்றீங்க. பள்ளிக்கூடத்து பக்கத்தில் கிடைக்கலன்னா அங்கேருந்து தள்ளி போய் அங்கிருந்து குடிச்சிட்டு வந்துடுறீங்க. ஆக உங்கள் வீட்டையும் மதிக்கலை, தமிழக முதல்வரையும் தமிழகத்தையும் மதிக்கலை. அப்படித்தான் இந்த குடிமகனுடைய வேலை. அப்போ இதுக்கு என்ன ஒரு சட்ட ரீதியான ஒரு திட்டங்கள், நடவடிக்கைகளை இந்த தமிழக முதல்வர் செய்வாரா? செய்தால் கண்டிப்பாக இந்த குடிமகன்கள் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இது அமையுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.